நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு சமீபத்திய செய்திகள், மருத்துவ படிப்பில் நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதான செய்திகளை பார்த்து ரொம்ப கவலையாக இருக்குது. உண்மையிலே இந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, உண்மையிலே மருத்துவ படிப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கா? முதல்ல அதை சிந்திக்கணும். இந்த உலகத்தில் இல்லாத படிப்புகளே இல்லை, குறிப்பாக இந்தியாவில் இல்லாத படிப்புகளே இல்லை. அப்போ என்ன வகையான படிப்புகள் இருக்கிறது? வேலைவாய்ப்புகள்லையும் பல்வேறு குரூப் எக்ஸாம் இருக்கிறது, யூபிஎஸ்சி தேர்வுகள் இருக்கிறது, மாநில தேர்வாணைய தேர்வுகள் இருக்கிறது. ஒரு படிப்பில் ஒரு சீட்டு நமக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்வதுங்கிறது ஒரு கோழைத்தனம். மருத்துவ படிப்பு மட்டும்தான் வருமானத்தை தருங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த படிப்புக்கு இடம் கிடைக்கலையா, அடுத்த படிப்பு எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ தேர்வுகளை தொடர்ந்து நம்ம பயணித்து ஜெயிக்க முடியும். அப்போ இந்த காலத்து மாணவியர்கிட்ட முதல்ல என்ன வேணும்னா, மன பலம் வேண்டும், தைரியம் வேண்டும். நம்மளால் எதிர்கொள்ள முடியும். இந்த படிப்பு இல்லைனாலும் இன்னொரு படிப்பை படிக்கலாம். எத்தனையோ பேர் வீட்டில் இருந்தே ப்ரைவேட்டாக 10th எழுதி 12th எழுதி டிகிரி எழுதி அதன் பிறகு ஓப்பனில் படித்து எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆனவர்களும் தமிழக வரலாற்றில் இருக்குது, இந்திய வரலாற்றில் இருக்குது. இதெல்லாம் இந்த கால பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதனால் நீட் தேர்வுங்கிறது மட்டும் ஒரு படிப்பு கிடையாது, அதை தாண்டிய படிப்புகள் எத்தனையோ இருக்குது வருமானத்தை தர்றதுக்குங்கிறத மாணவர்கள் உணர்ந்து இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து பயணமாகணும். அது மட்டும்தான் மாணவர்களுக்கு வேண்டும். அந்த மனநலம், மனபலம் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.